அரசியல் நெய்யாண்டி விழாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பை பை டாடா குட் பை. கிட்டத்தட்ட அரசியல் எப்பவுமே என்ன நடக்கும்னா, அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அதாவது நல்லாதான் பேசிட்டு இருப்பாங்க, ஆனா ஒரு சிலது வாய் விட்டு மாட்டிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில அரசியல் தலைவர்கள்லாம் வாய் விட்டு மாட்டிட்டாங்க. ஸோ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி, ஒரு மெமரி மாதிரி உங்ககிட்ட நான் வந்து போட்டு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. இந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது யாருன்னு பாத்தீங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இவரோட மேடை பேச்சு பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயரா இருக்கும். இவர் பேசும்போது அங்க இங்கன்னு கூட பார்க்க தோணாது. பட் ரீசெண்டா நடந்த பேச்சுல வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மென் மே கம் மென் மே கோ, ஐ வில் கோ ஃபார் எவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன் சொல்லியிருப்பாரு. இதை சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, men may come men may go but I go on forever. ஆல்ஃபிரட் லார்ட் டெனிசன். பட் நிஜமாவே வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, few words from William Blake. வில்லியம் பிளாக் சொல்லி மாட்டிப்பாரு. சோ இதுவும் வந்து ஒரு பெரிய பேசும் பொருளா ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம ஊர் அரசியல்ல சேர்றதுக்கு எல்லா அம்சமும் வந்துருச்சு ப்ரோ. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, நம்மளுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இவருடைய திறமைகள் எப்பவுமே சூப்பரா இருக்கும். நிறைய மேடை பேச்சுகள்ல கொஞ்சம் கொஞ்சம் சொதப்புவாரு. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய சொதப்பி இருக்கிறாரு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. 86 9 கணக்கு போடுங்க. 90 என்ன தப்பா போடுறீங்க? 97 80 97 97 தான் சொல்றேன். 97 86 + 9 எவ்வளோ அப்படிங்கிறது கூட தெரியலையா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேக்குறது புரியுது. பட் அவ்வளவு கூட்டத்துல என்ன பண்றது தெரியல போல. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அடுத்த இந்த லிஸ்ட் நம்ம மூணாவதா யாரு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, லாக்டவுன் பசங்களை பாஸ் ஆக்கி விட்ட எடப்பாடி அவர்களை தான். ஆக்சுவலி எடப்பாடி அவர்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மோஸ்ட் ஃபேவரட். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஃபெயிலான அரியர் வச்ச பசங்க கூட இவரால பாஸ் ஆயிட்டாங்க. இதுல இன்னும் சூப்பரான விஷயம் என்னன்னா, அப்பப்ப மேடை பேச்சுல இவர் நல்லா தான் பேசுவாரு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் சொதப்பிடுச்சு. அதாவது கம்பராமாயணத்தை எழுதினது கம்பராமாயணம் தந்த சேக்கலா, கம்பராமாயணம் தந்த சேக்கலா, கம்பராமாயணம் தந்த சேக்கலா, கம்பராமாயணம் தந்த சேக்கலா. பாத்தீங்களா, கம்பராமாயணத்தை எழுதினது சேக்கிழார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா மாட்டிட்டாரு. இந்த விஷயம் வந்து பயங்கரமா பரப்பி எல்லாருமே வந்து கேலி செஞ்சு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நாள் போக்குலயும் மறந்து போனாங்க. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவர் எங்கும் வாய் விட்டு மாட்டிக்கல, இவர் நல்லா தானே பேசுவாரு, டைலாக் கூட நல்லா பேசுவாரு படத்துல எல்லாம் அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இவர் பேசல. இவர் போன இடத்துல ஒண்ணு நடந்திருக்கு. அது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்க. தமிழுக்கு எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறது ஒரு மேண்டட்ரியான விஷயம். பட் அந்த தமிழ் தாய் வாழ்த்துலே வந்து தப்பானனால எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி ஆக போச்சு. இதுல மேட்டர் என்னன்னா, கொஞ்ச நாள் முன்னாடி தான் ஆளுநர் ஃபங்க்ஷன்லயே வந்து இதே மாதிரி தமிழ் தாய் வாழ்த்து தப்பா பண்ணப்ப திமுக உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து இப்படி தமிழ் தாய் வாழ்த்து அசிங்கப்படுத்துறியே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. பட் அட் தி சேம் டைம் அடுத்த கொஞ்ச நாள்ல உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ல இது நடந்துச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. மாட்டிக்கிட்ட பங்கு. அடுத்த லிஸ்ட்ல நம்ம ஃபைனலா பார்க்க போறது பிரதமர் மோடி அவர்கள். இவர் எலெக்ஷன் அப்ப பயங்கர தீவிரமா பேசுவாரு. தமிழ் என் உயிர், தமிழ் என் உலகம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அவர் வந்து பேசுவாரு. அப்படி பேசினவரு திருக்குறள் பத்தி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அடுத்து திருக்குறளே சொல்லியிருந்தாரு. அவர் பேசுறதை கேட்டு இது திருக்குறளா இல்லையான்றது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதனை இவனால் இவன் முடிக்கும் என்றாய்து, அதனை அவன் கண் விடல். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா